அண்ட் முந்தா நேத்து ஜெயம் ரவி அவர்கள் தன் மனைவியை விவாகரத்து செய்ய போகிறதா அனௌன்ஸ்மெண்ட் அஃபிஷியலாக பண்ணியிருந்தாருங்க. அதுக்கப்புறம் நேற்று பிறந்த நாள். இன்னைக்கு ஆர்த்தி ரவி அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக்கிங்கான பகிரங்கமான ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. என்னன்னா, ஜெயம் ரவி அவர்கள் எடுத்த முடிவு என்கிட்ட ஆலோசனை எந்த இதுவும் எடுக்கப்படல, கலந்து ஆலோசிக்கவே இல்லை, என்கிட்ட சொல்லவும் இல்லை, எனக்கு தெரியாமல் எடுக்கப்பட்ட முடிவு இது. அண்ட் அவர் குடும்ப நலத்துக்காக எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது சுயமாக தனிப்பட்ட ஒரு அவருடைய கருத்து இது அப்படின்ற மாதிரி. அண்ட் அவரை நான் சந்திக்க நிறைய தடவை ட்ரை பண்ணுறேன், அவர் வீட்டுக்கும் போக ட்ரை பண்ணுறேன், என்னை மதிக்கவே இல்லை. நான் 18 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் என்னோட கௌரவம், கண்ணியம் இதெல்லாமே மதிக்கப்படலை அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வேதனை அடைகிறது அப்படின்ற மாதிரி அவங்க அறிக்கையில் ஃபஸ்ட்லேயே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மனம் விட்டு பேசுறதுக்கு தான் அவர்கிட்ட ட்ரை பண்ணுறேன், பட் அலோவ் பண்ணவே இல்லை, அவரும் பார்க்க ரெடியாகவே இல்லை, என்னை பேச விட்டால் தானே தெரியும் அப்படின்ற மாதிரி அவங்களோட ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாங்க. ஏன்னா அவங்க மேலே வச்ச குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, நடத்தை சரியில்லைன்ற மாதிரி ஏதோ குற்றச்சாட்டு பப்ளிக்லேயும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. இதை என்னால் பார்த்து சகிச்சிக்க முடியாது, என்னால் என் பசங்களும் மிகுந்த மனவேதனை ஆடுறாங்க, அதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன். ஒரு காலப்போக்கில் அது உண்மையாயிடுது, அந்த உண்மையை நான் ஏற்றுக்க முடியாது, அதனால் இப்போவே நான் அதை மறுத்து அதுக்கான விளக்கம் நான் தரணும். அதே மாதிரி நான் இப்போ கருத்து சொல்லனா வேறு எப்பவும் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனாலும் ஓப்பனாக வெளியில் இதுதான் விஷயம் அப்படின்றதையும் என்னால் இப்போதைக்கு சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க மேலே ஏதோ ஒரு களங்கம் சொல்லியிருக்காங்க, அதை அவங்களால ஏற்றுக்க முடியாது அப்படின்றது மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பிள்ளைங்களோட மனவேதனை இருக்குது, அவங்கள நான் பார்க்கணும், முதல் கடமை என்னோட கடமை அதுதான், அவங்கள நான் சரி பண்ணணும், அதனால் எனக்கு டைம் கொடுங்க ப்ளீஸ் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா, யார் மேலே தப்பு அப்படின்றது அவங்க 2 பேருக்கு மட்டும்தான் அந்த உண்மையான விஷயம் தெரியும். நம்ம அரசல் புரசலாக இல்லை ஜெயம் ரவி சைடில் தப்பு, அவர் தான் வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கி போகிறாருன்னு சொல்ல முடியாது. அண்ட் ஆர்த்தியோட அம்மா தான் காரணம் இதுக்கெல்லாமே அப்படின்றதும் சொல்ல முடியாது, ஏற்றுக்க முடியாது. எது உண்மை அப்படின்றது அவங்க ஃபேமிலிஸ்க்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு உண்மையாக இருக்கும். ஸோ இது அவங்க வாயால் சொன்னால் தான் நமக்கு தெரியும். ரொம்ப அந்யோன்யமான ஒரு கப்பிள்ஸுங்க இவங்க 2 பேருமே. இன்டர்வியூஸ் கொடுக்கும்போது எல்லா இன்டர்வியூஸுமே மோஸ்ட் ப்ராபப்ளி அவ்வளோ லவ்வை அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு கப்பல் 18 வருஷம் கழித்து பிரிகிறாங்க அப்படின்னும் போது அந்த சூழ்நிலை புரியுது. பட் அதுக்கான அவகாசம் கொஞ்சம் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் கூட பேசி முடிவெடுக்கலாம். ஏன்னா 2 பிள்ளைங்கள் இருக்காங்க, அவங்களுடைய மனசு அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதை யாருமே இப்போலாம் பெருசாக பார்க்கறது கிடையாது. இவங்க 2 பேருடைய ஃபீலிங்ஸை மட்டுமே பார்க்குறாங்க, அவங்களுடைய ஃபீலிங்ஸையும் பார்க்கணும்ல, பசங்களுடைய ஃபீலிங்ஸையும். ஆர்த்தி இந்த மாதிரி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. ஜெயம் ரவி அவர்கள் மனு தாக்கல் பண்ணியிருக்கார் விவாகரத்து கேட்டு. ஸோ குடும்ப நல நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வரும்போது ஆர்த்தி அவர்கள் கண்டிப்பாக அவங்களுடைய தரப்பை அவங்க சொல்லுவாங்க. அப்போ அவங்க 2 பேருக்குள்ள பேசுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, கண்டிப்பாக பேசுறதுக்கு தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஒருத்தர் ரிஜெக்ட் பண்ணி இன்னொருத்தர் அப்பீல் பண்ணும்போது அது ரொம்ப நாள் இழுக்கும். 2 பேருமே பரஸ்பரமாக பிரிகிறேன் அப்படின்னு சொன்னால் தான் சீக்கிரமாக டிவோர்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த விஷயத்தில் எப்படி ஆக போகுது அப்படின்றது தெரில. ஜெயம் ரவிக்குமே உள்ளுக்குள்ளே லவ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க சிட்டிங்கில் உட்காந்து பேசும்போது கன்வின்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக பேசி சால்வ் பண்ணலாம். பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இந்த மாதிரி அப்டேட்ஸ் என்ன சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பிடிச்சிருந்து லைக் போட்டுருங்க, உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் மூலமாக தெரிஞ்சுங்க. Thanks for watching.